அனைவருக்கும் வணக்கம். சாதி மறுப்பு படுகொலை, சாதி மறுப்பு திருமணம் தான் கேள்விப்பட்டிருக்கிறோம். இது என்ன சாதி மறுப்பு படுகொலை? நல்லா சிந்திச்சு பார்க்கணும். சாதியெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லி திருமணம் செய்து கொள்வதற்கு சாதி மறுப்பு திருமணம். நம்ம ஜாதியை தவிர வேறு ஜாதி வேண்டாம், மற்ற ஜாதிகளை மறுத்து திருமணம் செய்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற காரணத்துக்காக செய்யப்படுகிற கொலை, அது சாதி மறுப்பு படுகொலை. இப்படி தானே சொல்லணும். ஆணவ படுகொலைன்னு எதுக்கு சொல்லணும்? இவன் முதல் தலைமுறை பட்டதாரி, ஏதோ என்ஜினியரிங் படித்து டிசிஎஸ், அதாவது டாட்டானுடைய அந்த நிறுவனத்தில் ஏதோ பணியில் இருந்திருக்கிறான். 2 லட்சம் சம்பளம். அப்போ இவன் என்ன சிந்திக்கணும்? எங்கேயாவது வேறு சாதி பெண்ணு கிடைக்குதான்னு தான். இவ்வளவு படித்தவனுடைய சிந்தனை எங்கே போகுது பாருங்கள், வேறு சாதி பொண்ணை தேடி போகுது. அவனுடைய சாதி பெண்ணில் படித்த பெண்ணோ தகுதியான பெண்ணோ இல்லையா அப்படின்னு ஒரு கேள்வி. நாட்டில் இவ்வளவு பிரச்சனைகள் நடந்துகிட்டு இருக்குது. சாதி மறுப்பு திருமணம் செய்வதனால நமக்கு ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது. எல்லோரும் மாறினாத்தான் அது செய்யணும். அப்போ நம்ம எதிர்க்கிறாங்க அப்படின்னா அந்த செயலை செய்யக்கூடாது இல்லையா? அதுக்கு பேர் வீரம் இல்லை. 1970க்கு பின்பு தமிழ்நாட்டில் பகுத்தறிவு பாசறைகள் எல்லாம் கிளம்புன பிறகு அனைவரும் படித்தாங்க, அனைவரும் வாழ்க்கையில் உயர்ந்தாங்க அப்படின்ட்டு நம்ம இந்த 1970க்கு பிறகு எடுத்து கணக்குகளை பார்த்தோம்னா, படிப்பு வந்ததோ இல்லையோ, படித்தேன் அப்படிங்கிற பேர் வழியில் ஒரு பேப்பரில் எழுதி ஒவ்வொரு டிகிரியை போட்டு வச்சுருக்கிறாங்களே தவிர அறிவு துளி கூட வளர கிடையாது. அப்போ இருந்தால் தானே வளரும், அது அடுத்த பிரச்சனை. அறிவு வளரக்கூடிய ஒரு சூழ்நிலையில் நம்ம பார்க்கவே இல்லை. 1970க்கு முன்னால் நடந்த குற்றங்கள், இது போன்ற கொடூர குற்றங்கள் எல்லாம் அப்போல்லாம் நடக்கலை. மிக கேவலமான இந்த தொடர்புகள், ஆண் பெண்ணுடைய கலாச்சார சீர்வழிவுகள், இதெல்லாம் 1970க்கு பின்பு தான் நடந்திருக்குது அதிகமாக. அப்போ இந்த தமிழ்நாட்டில் எடுத்துக்கொண்டு ஆட்சி செய்யக்கூடிய இந்த பகுத்தறிவு கருத்துகள் தோற்று போய்விட்டது என்று தான் அர்த்தம். மனிதனை ஆக்கத்தான் அந்த பகுத்தறிவு வேலை செய்யணும். மனிதனை மறுபடி திரும்ப மிருகத்தை விட கேவலமாக கொண்டு போகிறதுக்கு இந்த எண்ணத்துக்கு இந்த பகுத்தறிவு அப்படின்னு யாரும் சிந்திக்கிறது கிடையாது. எதிர்த்தாலும் ஜாதி, உயர் ஜாதி, மேல் ஜாதி வச்சு இப்போ நான் பேசுகிறவனை உயர் ஜாதிக்கு சப்போர்ட் போடுற மாதிரி நினச்சிக்குவாங்க. இப்போ இந்த படத்தில் பார்க்குறவன் தான் இந்த கொலையை செஞ்சவன். இவன் தன்னை மேல் ஜாதின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறான், அவ்வளோதான ஒழிய உண்மையில் என்னென்னா தமிழ்நாட்டில் பார்ப்பனனை தவிர, அதாவது பிராமணர்களை தவிர மற்ற எல்லா ஜாதிக்காரனும் கீழ் ஜாதி தான். அந்த கீழ் ஜாதி புத்தி இருக்கிறதுனால தான் இவன் அருவாள் எடுத்து அவனை வெட்டி இருக்கிறான். இவன் தன்னை உயர் ஜாதின்னு நினச்சிக்கிறானே தவிர உண்மையிலே இவன் நல்ல உயர் ஜாதி கிடையாது அப்படிங்கிறத மக்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும். குறிப்பாக பெண்கள் மிக மிக சரியாக புரிஞ்சுக்கணும். பார்ப்பன ஒரு ஐயர் பூணூல் போட்டுட்டு குடுமையை வச்சுட்டு அருவாள் எடுத்துகிட்டு போய் எங்கேயாவது வெட்டின ஒரு இன்சிடெண்ட் இந்த இந்தியாவில் நடந்திருக்குதா? சும்மா எதுக்கு எடுத்தாலும் கேனத்தனமாக பார்ப்பனன்னு பேசிகிட்டு இருப்பானுங்க. பேசுகிற எவனாவது பேசுகிறதுக்கு தகுதி இருக்குதா அப்படிங்கிறத சிந்தனை பண்ணுறதில்ல. எத்தனை விதமான குற்றங்கள் நடக்குது. எங்கே பார்ப்பனம் எதுலேயுமே வரமாட்டேங்கிறான். கஞ்சா, எந்த பார்ப்பனனாவது கஞ்சா விற்றுட்ருக்கிறானா? பூரா சில்லறைச்சாதி பயலுக்கு தான். பார்ப்பனனை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து சாதியும் கீழ் ஜாதி, தாழ்த்தப்பட்ட ஜாதி, இன்னும் என்னென்ன இருக்குதோ மோசமான வார்த்தைகளோ அந்த ஜாதி பயலுக்கு தான். இதில் எந்த மாற்று கருத்தையும் யாரும் சொல்ல முடியாது. அடிப்படையிலே கஞ்சா விற்கிறது, கொலை பண்ணுறது, இந்த மாதிரி உயர் ஜாதி நான் சொல்லிக்கிறேன். உயர் ஜாதிக்கு உண்டான பண்பு என்ன இருக்குது இவனுக்கிட்ட அப்படின்ட்டு மக்கள் சிந்திச்சு, குறிப்பாக பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். அதனால் முடிஞ்ச வரைக்கும் தன்னுடைய சாதியிலேயே பார்த்து காதலிங்க, ஒன்றும் தப்பு கிடையாது. அடுத்த ஜாதிக்கு போனால் இந்த மாதிரி பிரச்சனைகளைத்தான் உருவாக்குறாங்க பெற்றோர்கள். அப்படி என்ன அவங்ககிட்ட இருக்குது? அவனே தாழ்த்தப்பட்ட ஜாதிங்கிறான். அப்போ பிரச்சனைகள் வருங்கிறது இந்த பெண்ணுக்கு அறிவில்லாத போது அப்போ என்ன, பெண்கள் தான் அதை முழிச்சுக்கணும். இந்த மாதிரி வேலைகளை செய்யக்கூடாது. நாய் தான் தனக்கு தேவையானது தானே தேடிக்கும். நம்ம நாய்கள் இல்லையே. இப்போ இந்த பெண்ணே இவனை கல்யாணம் பண்ணி வச்சுருந்தாலும் அவன் டிசிஎஸ்சில் வேலை செய்ய 20,000 பேர்த்த டிசிஎஸ்லேருந்து தூக்கியாச்சு, வேலையை விட்டு நீக்கி விட்டார்கள். இன்னும் ஏஐ வந்ததுனால பணிக்குறைப்பு அதிகமாக வரப்போகுது. இந்த அடிப்படையில் பெண்கள் தெரிஞ்சுக்கணும். 2 லட்சம் சம்பளம் வாங்குறான்னு தான் அந்த பெண்ணு
அப்படியே மனசை விட்டு காதலிச்சு உருகி உருகி காதலிச்சிருக்கு. ஏமாற்றப்பட்டிருக்குது அந்த பெண், அவ்வளோதான். இது ஏமாறும் பெண்கள் இருக்கும் வரை அப்புறம் இது போன்ற படுகொலைகள் நடக்கத்தான் செய்யும். நமக்கு சுய அறிவு வேணும். உலகத்தில் என்ன நடக்குது, ஒவ்வொரு அறிவியல் மாற்றங்கள் எவ்வளோ நாளுக்கு தாக்கு பிடிக்கும். அறிவியல் வந்து இப்போ ஒன்றும் இல்லை, ஆடியோ கேசட் அப்படின்னு ஒன்று இருந்தது, அதை அழிக்கிறதுக்கு சிடி வந்தது, காம்பேக்ட் டிஸ்க் அப்படின்ட்டு. அதில் பாட்டு போட்டு அந்த டேப் ரெக்கார்டரை ஒழிச்சுது. அதே அறிவியல் தான். அறிவியலினுடைய கண்டுபிடிப்புகளை ஒழிச்சிரும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும். அப்போ அறிவியல் சார்ந்த துறைகளில் வேலைக்கு இருந்தோம்னா நிரந்தரம் கிடையாது அப்படிங்கிறது அடிப்படையும் கூட பெண்களுக்கு புரியாதா? இப்போ இவனை வந்து காதல் திருமணம் பண்ணி பெற்றவங்களை விட்டு ஓடி போய் பண்ணியிருந்தான் கூட பெற்றவங்களுடைய எந்த உதவியும் அந்த பொண்ணுக்கு கிடைக்காது. ரெண்டாவது இவன் வந்து இந்த டிசிஎஸ்லேருந்து செருப்பு மாதிரி தூக்கி வெளியில் வீசிடுவாங்க, பழைய குப்பை மாதிரி. இன்னும் 1 வருஷம் 2 வருஷம் போது என்னுடைய ஆதிக்கம் வரும்போது நிறைய பேர் வேலை வாய்ப்புகள் இழக்க போகிறீங்க. இந்த அடிப்படை உண்மைகளெல்லாம் தெரிஞ்சுக்கணும். ஒரு அறிவியல் வளர்ச்சி எந்த அளவுக்கு சமுதாயத்தை பாதிக்கும், எத்தனை பேர் அதனால் பாதிக்கப்படுவாங்க, இதெல்லாம் தெரியாது. 2 நாள் பார்த்தா சரி, பழகுனா சரி. ஆணும் பெண்ணும் பழகுனா அது காதலாக தான் இருக்கணுமா? உடல் உறவுக்காகத்தான் இந்த ஆணும் பெண்ணும் படைக்கப்பட்டாங்க, வேறு எதுவுமே கிடையாது வாழ்க்கையில். இப்படி ஒரு புரிதலை வந்து இந்த உலகம் வழி வழியாக சொல்லி கொடுத்துட்டதுனால இது ஒன்றும் பண்ண முடியாது. இப்படித்தான் போய் சாக வேண்டியதான், வேறு வழியே இல்லை. தொழிலும் இருக்காது, அப்பன் வீட்டிலேருந்து எந்த ஆதரவும் இருக்க போகிறதில்ல. அப்புறம் வச்சுட்டு சிங்கி அடிச்சுட்டு இந்த பிள்ளை ஏதாவது 10,000 ரூபா சம்பளத்துக்கு ஏதாவது ஒரு பில்லு போடுற வேலைக்கோ ஏதாவது ஒரு வேலைக்கு போய் அப்புறம் வகுத்தை கழுவிட்டு வாழ்க்கையில் 2 குழந்தைகளை பெற்றுக்கிட்டு அப்புறம் தன்னுடைய குழந்தைகளுக்கு எங்கேயும் பொண்ணு கிடைக்காம மாப்பிள்ளை கிடைக்காம மெட்ரிமோனியில் போட்டு உட்காந்து பார்த்துக்கிட்டு வாழ்நாள் முழுக்க ஏன்டா இந்த தப்பை செஞ்சோன்ட்டு உள்ளுக்குள்ளேயே வேதனைப்பட்டுட்டு வெளியில் சொல்லவும் முடியாது. இப்படி ஒரு வாழ்க்கை தேவையா அந்த பெண்ணுக்கு அப்படின்ட்டு இந்த பெண்கள், இப்போ இருக்கிற பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். பார்த்த உடனே கண்டவனையெல்லாம் நம்பி காதல் கொள்கிற வேலையெல்லாம் வச்சுக்காதீங்க. சமுதாயத்தில் பலவித கருத்துக்கள், இந்த சாதி மறுப்பு இது போன்ற கருத்துக்களை எல்லாம் உருவாக்கியது யாருன்னா ஆண்கள். அவங்களுடைய ஆதிக்கத்தை வந்து செலுத்துறதுக்காகத்தான், அவங்களுக்கு சாதகமாக பயன்படும்படியாக வச்சுக்குவாங்க. அதுக்குத்தான் ஒரு கருத்தை உருவாக்கி ஊருக்குள்ளே பரப்பி விடுறது, விஷ வியாதி மாதிரி. அதை பெண்கள் புரிஞ்சுக்கணும். எந்த பெண்ணும் வந்து இந்த மாதிரி புரட்சி கருத்துக்களை சொல்லி பரப்பி விட கிடையாது. இந்த கருத்து முதல்ல இந்த சாதி மறுப்பு திருமணம் எங்கேருந்து துவங்குச்சு, எவன் சொன்னாங்கிறது பார்க்கணும். அவனுக்கு என்ன தகுதி இருக்குது சொல்கிறதுக்கு, இதையெல்லாம் பெண்கள் சிந்திச்சு பார்க்கணும். இந்த படத்தில் இருக்கிறவன் செத்து போனவன் என்ன சாதின்னு எனக்கு தெரியாது. நான் அதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கெல்லாம் விருப்பப்படுறதே கிடையாது. இவங்கெல்லாம் சொல்கிறதுனால நான் சொல்லிகிட்ருக்கிறேன். இந்த சாதிக்காரன், இந்த பையனுடைய சாதியில் பெண்கள் இருப்பீங்க இல்லையா, இவங்க வந்து சிந்திச்சு பார்க்கணும். ஏன்டா புறம்போக்கு நாயே, நீயே வந்து எங்களை கூட்டிகிட்டு போகிறதுக்கு கேவலமாக நினைக்கிறதுனால தான் அடுத்த சாதி பெண்ணை வந்து நீ தேடி இருக்கிற. அப்போ வந்து எந்த விதத்தில் நாங்கள்லாம் குறைஞ்சி போயிட்டு நம்ம சாதியை விட்டு அடுத்த சாதிக்கு போகிறீங்கன்னா நாங்கள் தகுதி இல்லாதவங்க தானே உனக்கு. அப்போ என்ன தகுதி குறைய கண்டேன்ட்டு பெண்கள் கேட்கணுமே இல்லையா? இப்படி ஒவ்வொரு ஆணையும் இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்கிற அந்த பன்னாட பயல்களை வந்து நீங்கள் கேட்கணும். பெண்கள், அதே சாதியில் இருக்கிற பெண்களுக்கு என்ன வேலை, திருமணமாகாமல் காத்திருக்கிறீங்க, அவங்களெல்லாம் கேள்வி கேட்கணுமா இல்லையா? என்னடா குறை கண்ட, எங்களை கூட்டிகிட்டு போகிறது உங்களுக்கு கௌரவ குறைச்சலாக இருக்குதா? இப்படியெல்லாம் கேட்டால் தானே ஆகும். எப்படியும் அதில் படித்த பெண்கள் இப்போ எல்லாருமே படிச்சிருக்கிறீங்க. அதாவது படித்தோன்ட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருக்கிறீங்க. அந்தளவுக்கு அறிவு இல்லாதனால தான் இவனுங்கெல்லாம் வேறு பக்கம் போகிறத நீங்கள் பார்த்துட்டு வேடிக்கை பார்த்துட்ருக்குறீங்க. வேறு சாதி பெண்ணை தேட வேண்டியது என்ன? பழங்காலத்தில் கேட்ட மாட்டி அவகிட்ட என்னடா இருக்குது அப்படின்னு கேட்க தெரியாது உங்களுக்கு. அதனால் பெண்கள் வந்து யோசிக்கணும். இந்த சாதி மறுப்பு திருமணம் 2 விதமான தவறுகளை உருவாக்குது. ஒன்று வந்து அடுத்தவனுடைய சாதியில் போய் அவங்களுடைய மன நிம்மதியை கெடுக்கிறது. அவன் ஏதோ ஒரு கருத்து வச்சுருப்பான், அவன் உயர் ஜாதின்னு தன்னை நினச்சிக்கிறான். அவனுக்கு உரிமை இல்லையே, தன்னை உயர் ஜாதின்னு நினச்சிக்கிறதுக்கு உரிமை இல்லாமல் என்ன? அவன் அதை காப்பாற்றோன்னு தான் பார்ப்பான். ஒரு வீட்டுக்குள்ளே திருடன் வந்தான்னா அப்போ அவனுடைய பொருள்களை காப்பாற்றோன்னு தானே பார்ப்பான். இல்லை நீ எடுத்துகிட்டு போ, நான்லாம் சமத்துவம், நான் உழைச்சதில் நீயும் பாதி சாப்பிட எடுத்துகிட்டு போன்ட்டு எவனா சொல்லுவீங்களா? இந்த அடிப்படை அறிவு வேணும். திருட்டும் இந்த ஜாதி திருமணமும் ஜாதி மறுப்பு திருமணமும் ஒன்று அப்படிங்கிறது புரிஞ்சு. திருடுறதுக்கு சம்மந்தான். அடுத்த வீட்டில் போய் அவன் விருப்பமில்லாமல் எடுத்துகிட்டு வர்றதுக்கு என்ன பேர்? அது அடிப்படையில் திருட்டு தான். 2வது, தன்னை தாழ்ந்தவனாக நினச்சிக்கிறதுனால, தன் குல பெண்களை வந்து தாழ்த்தி நினச்சிக்கிறதுனால தான் அடுத்த பக்கம் போகிற. இதுதானே உண்மை. இதெல்லாம் கல்யாணம் பண்ணி கூட்டிகிட்டு போக முடியுமா வெளியில் அப்படின்னு நினைக்கிறான். சில்லற புத்தி தானே இது.
அப்போ உங்களுக்கு ஏன் ரோசம் வர மாட்டேங்குது பெண்களுக்கு? அதாவது நான் சொல்றது என்னமோ ஜாதிய வளர்க்கறக்குமா பேசுற மாரி தோணும். அடிப்படை ஜாதி வளர்க்கறது கிடையாது இது. பிரச்சனைகள் இருந்து சமுதாயத்த வந்து ஒரு நல்லிணக்கமா கொண்டு போறதுக்கு எது வந்து இடைஞ்சலா இருக்குதோ அதத்தான் நீக்கணும். ஜாதி மறுப்பு திருமணம் பண்ணி இவ்வளோ 50 வருஷமா நடந்திருக்குது. ஏகப்பட்ட பேர் லவ் மேரேஜ் பண்ணி இப்ப பாதிக்கு பாதி லவ் மேரேஜ். என்னத்த கிழிச்சீங்க அப்படின்னு ஒரு கேள்விய அவங்க அவங்களுக்குள்ள கேட்டு பார்க்கணும். குடும்பத்தோட வந்து அவனவன் ஜாதியில பண்ணாம, அடுத்த ஜாதியில பண்ணி நம்ம என்ன சாதிச்சோம் இப்போ? என்னத்த சாதிச்சீங்க மனிதத்துல? ஒரு நல்ல ஒரு பண்புள்ள ஒரு மக்களையா வளர்த்து வச்சிருக்கிறீங்க. எங்காவாறு சில்லற பயலுக, எல்லாம் குடிகார பயலுக. அது எதுக்கு ஜாதி மறுப்பு திருமணம்? தன்னுடைய ஜாதியிலேயே பண்ணிட்டு போக வேண்டியது தானே. ஒரு வளர்ச்சியும் இல்லாதத அது வந்து இவ்வளவு ரிஸ்க் எடுத்து எதுக்கு செய்யணும்? அப்படின்னு ஒரு கேள்விய எல்லாரும் கேட்கணும். கேட்டு பார்த்துக்கணும். அதனால பெண்களே, இந்த ஆண்கள் வழி நடத்துற இந்த உலகத்துல பூரா சில்லறைத்தனமான விஷயங்கள் தான் நடந்துட்டு இருக்குங்கிறது பெண்கள் தான் புரிஞ்சுக்கணும். பெண்கள தவிர இந்த சமுதாயத்த மாற்றுறது வேற யாருனால முடியாது. ஆனா அதே பெண்கள் பலிகடாயை திருப்பும் வந்து சமுதாயத்த சீர்குலைக்கிறீங்க. இப்ப என்ன ஆகுது தெரியுமா? அடுத்த வீட்ல பரிமாறிருக்குது அந்த எச்சலைய எடுத்துட்டு வர்ற மாரி தான். இப்போ வந்து அந்த சாதி பெண்ணுக்காக அந்த சாதி ஆண் எதையாவது இருப்பான். அவன வந்து நம்ம வந்து கவர்ந்து எடுத்துட்டு வந்துட்டு, அந்த சாதி பெண்ணு யாருக்கு தேடி போவா? அவளுக்கு உண்டான ஆண் யார்? அப்படிங்கிற கேள்வியெல்லாம் வரும்ல. இதெல்லாம் தர்க்க ரீதியா வந்து யோசனை செய்து பார்க்கணும். சும்மா வந்து சமுதாய புயற்சி நாங்க வந்து கிழிச்சு போட்ட 50 வருஷமா என்ன சாதிச்சீங்க? அப்படிங்கிறத திரும்பி திரும்பி கேட்டு பாருங்க. ஒண்ணுமே செய்யல. குற்றவாளிகளையும் ஒரு அதாவது ஃபோன் மூலமா எ ஒரே பெண் வந்து 5 கல்யாணம் பண்ணிக்கிறது. ஒரு ஆண் வந்து 7 எடுத்து ரகசியமா வச்சுக்கிறது. வெளியூர்ல வந்து நான் இன்னைக்கு டூர் போறேன்னு சொல்லி போட்டு, இன்னொரு குடும்பத்த வச்சு நடத்துறது. எத்தனை சில்லறத்தனங்கள் எங்கேருந்து வருது? ஒரு நல்ல சாதி பையன், உயர் ஜாதி குணமுடையவர், திருவள்ளுவர் புத்தகத்த படிச்சவன் எவனாவது செய்வானா? அப்புறம் செய்றவனெல்லாம் யாரு? பூரா கீழ் சாதி பயலுகளா தான் இருக்கிறீங்க. திரும்பவும் சொல்றேன், பார்ப்பனம் தவிர எல்லா ஜாதியும் சேர்த்து தான் சொல்லிட்டு இருக்கிறேன். உயர் ஜாதியினர்லாம் தமிழ்நாட்டுல எவனும் கிடையாது. அவனவன் தன்னை உயர் ஜாதின்னு நினச்சிக்கிட்டா அதுக்கு நம்ம பொறுப்பு இல்ல. அது நினச்சிக்கிட்டு போ. அதனால ஒண்ணும் ஆனா உண்மை இல்லையா? அறிவு எப்போ உயருதோ, அந்த அறிவால் உயர்ந்தவர்கள் தான் உயர்ந்த ஜாதி. இது வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் காலங்காலமா நடந்துட்டு வந்தது. 9ஆம் நூற்றாண்டு வரைக்கும் எவனுமே தமிழ் வரி வடிவமே இல்ல. ஆனா இன்னைக்கு என்ன சொல்றானுங்க? 1,00,000 ஆண்டுகளுக்கு முன்னால தமிழ் வரி வடிவம் இருந்ததுன்ட்டு கதை அடிச்சிட்டு இருக்கிறானுங்க தமிழ்நாட்டுக்குள்ள. அப்புறம் இந்த மாரி இருக்கும்பொழுது நம்ம என்ன செய்ய முடியும்? இது அறிவா இது? அதனால இது முழுக்க முழுக்க பெண்களுக்காகத்தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன். பெண்கள் கையில தான் இருக்குது. இந்த சமூக மாற்றமெல்லாம் வேண்டாம். ஒண்ணு நீங்க ஜாதி மறுப்பு திருமணம் செஞ்சு ஒண்ணும் சாதிக்க போறதில்ல. சீரழிஞ்சு சின்ன பின்னப்பட்ட போயி, சில ஒவ்வொரு இனத்துக்கும் ஒவ்வொரு கீழ் புத்தி இருக்கும். அத பெண்கள் சரிவர புரிஞ்சுக்குங்க. இன்னும் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. ஒரு இனத்த வந்து பூனையினுடைய குணத்த வந்து நீ என்ன போட்டு நீ ஜெனடிக் என்ஜினியரிங் பண்ணாலும் அதனுடைய அடிப்படை குணத்த மாத்தவே முடியாது. அதே போல தான் நாய்னா நக்கும், அந்த பன்னின்னா அந்த மலத்த சாப்பிடும்னா அது எப்படி மாத்த முடியும்? இப்போ இவனே கண்ணாடி போட்டிருக்கிறான். மூக்கு இருக்கிற இடத்துல 2 ஓட்டை மட்டும் இருந்தா பத்தாதா? எதுக்கு கொஞ்சம் மேடா தூக்குன மாரியும், அப்புறம் காது இருக்கிற இடத்துல 2 ஓட்டைய மட்டும் வைக்க வேண்டியதுதானே? தேவையில்லாம 2 மடல். நாயா இருந்தா கூட இப்படி திருப்பி திருப்பி சத்தம் எங்க வருதுன்னு திருப்பி திருப்பி கேட்கும் நாய், பூனை எல்லாம். இந்த மனுஷனுக்கு இருக்கிற காது எந்த பிரயோஜனம் அந்த காது மடல்? ஏதாவது பயன்படுதா மனித உடலுக்கு? தேவையில்லாம 2 வச்சிருக்குது 2 சைடு. அது எதுக்குன்னா, நாளைக்கு கண்ணு தெரியாம போயிரும் அப்படின்னு போட்டு மூக்கு கண்ணாடி மாட்டிருக்கு. மூக்கு வந்து ஸ்டாண்டு மாரி, அது கொக்கி மாரி காதுல மாட்டிக்கிறது. இதுக்காகத்தானே படைக்கப்பட்டிருக்குது மூக்கும், காது மடல்களும். இந்த அடிப்படை புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா, இத வந்து மாற்ற முடியாது இல்லையா? அதனால ஒரு சந்தன மரம் ஏன் மணக்குது? பீனாரி பட்டை ஏன் நாறுது? இது 2 ஒரே தாவர இனம் தான். என்னத்துக்கு இந்த மாரி படைச்சிருக்குது இயற்கை? அப்படிங்கிறத சிந்திச்சு பார்த்தா, அதனுடைய குணத்த மாத்த முடியாதுங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப பலவித கலப்பு கொடூர புத்தி உள்ள ஒரு இனத்திலிருந்து கொண்டு போய் கலத்து, மறுபடியும் வந்து ஒரு கொடூர புத்தியுள்ள மனிதர்கள இப்ப படைச்சு வச்சிருக்கிறாங்க எல்லாரும் சேர்ந்து. அதனால சாதி மறுப்பு திருமணங்கள், கலப்பு திருமணங்கள் எல்லாம் அறிவாளிகள உருவாக்குறது கிடையாது. கொடூரன்கள தான் உருவாக்குது அப்படிங்கிறத பலவித ஜாதி கலப்பு ஆகும்போது மனிதன் மனிதனாவே இல்ல இப்போ. எங்கவாறு குற்றங்கள், ஒரு வீதி எடுத்தோம்னா 100 குற்றங்கள், ரகசியமான குற்றங்கள். என்ன வளர்ச்சி அடைஞ்சிருக்கு? வளர்ச்சி அடைஞ்சிருக்குன்னு ஒரு 5, 6 உதாரணங்கள காட்ட முடியுமா யாராவதுனால? சாதி மறுப்பு திருமணத்தினால இவ்வளவு நன்மைகள் அடைஞ்சிருக்கு.
இப்போ பூனையும் நாயையும் கலப்பு திருமணம் செஞ்சு வைங்க. பூனையினுடைய ஒரு திருட்டி திங்கிற புத்தியுமே, நாயினுடைய ஒரு புறம்போக்கு புத்தி, ஊர் சுற்றுறதில்ல நாய், 2ம் சேர்ந்ததுன்னா திருட்டு புத்தியோடு சேர்ந்து புறம்போக்கு நாயாக ஒரு இனம் வந்து பிறக்குமே இல்லையா? இதுதான் மனிதனுக்கு அதே மாதிரி தானே. மிருகங்களை பார்த்து தான் மனிதன் எல்லாம் கற்றுக்கிறான். இந்த மிருகங்களை படைச்சதே மனிதன் அதை புரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக தான். அப்போ பூனையும் ஓநாயும் நரியும் சேர்ந்து இன்னொரு இனம், கொடூர இனம் பிறக்குது. அப்போ தமிழ்நாட்டு பெண்கள் சிந்திக்கணும். இந்த மாதிரி கொடூர மனிதர்களை நம்ம எதுக்காக வயிற்றில் சுமந்து இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணும் அப்படின்னு சிந்தித்தாலே போதும். இதுக்கெல்லாம் ஒரே விடை கிடைச்சிடும். இப்படியெல்லாம் வந்து ஒரு தன்னுடைய சாதி பையனாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு தகுதி வந்து அவனுடைய இனத்திலிருந்து குலத்திலிருந்து ஒரு குழந்தையை நம்ம இந்த சமுதாயத்துக்கு கொடுக்கணுமா வேண்டாமா அப்படிங்கிறத நீங்கள் தான் முடிவு பண்ணணும். இப்படியெல்லாம் கண்ட எவனையோ கல்யாணம் பண்ணிட்டோங்கிறதுக்காகலாம் சமுதாயத்துக்குள்ளே ஒரு குட்டியை போட்டு விட்டுறக்கூடாது. அது மிகப்பெரிய தவறு. அதனால் இது போன்ற படுகொலையெல்லாம் நடக்க காரணம் பெண்கள் தான். பெண்கள் விழிப்போடு இருந்தால் இது போன்ற குற்றங்களும் இழி செயல்களும் நடைபெறாமல் இருக்கும். அதனால தான் நான் முழுக்க பெண்களுக்காக இப்போ வந்து சொல்லிகிட்ருக்கிறேன். இது நல்லா வந்து ஒரு தடவைக்கு 2 தடவை பார்க்கணும் இந்த வீடியோவை. அப்போ தான் புரியும். என்னமோ சாதி வெறியில் பேசுகிற மாதிரியோ ஏதோ சாதியை இழிவுபடுத்துகிற மாதிரியோ கிடையாது. என்ன இருக்குதோ அதைத்தான் நான் சொல்கிறேன். சமுதாயத்தில் என்ன நடந்துகிட்ருக்குதோ அதை நான் தெளிவாக சொல்லியிருக்கிறேன். அதனால் வந்து இந்த சாதி மறுப்பு திருமணம் அது கொண்டு போய் சாதி மறுப்பு படுகொலையில் தான் விடும்.